சனிக்கிழமை மே 30ஆம் தேதி வைகாசி விசாகம். இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. நீங்க 7 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு ஆரம்பிக்கணும். அதாவது 24ஆம் தேதி மே மாசம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாங்க. 7 நாள், 5 நாள், 3 நாள், இல்ல வைகாசி விசாகம் அன்னைக்கு மட்டும் நீங்க எப்படி உங்க மனசு போல விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ விரதம் இருங்க. வைகாசி விசாகம் தாங்க முருகர் அவதரிச்ச நாள். இன்றைக்கு நீங்க வைகாசி விசாகத்தை விரதம் இருந்து பூஜை பண்றச்ச எப்பயும் கிடைக்கிற பலனை விட இரட்டிப்பு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நீங்க எதுக்கு வேணாலும் விரதம் இருக்கலாங்க. கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு, வறுமைக்கு, தொழிலுக்கு, கடனுக்கு, இந்த மாதிரி நோய் நொடி நீங்கணும்னு எதுக்காக இருந்தாலும் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வருஷம் கண்டிப்பா வைகாசி விசாகத்தன்னைக்கு பஞ்சாமிர்த வர்ணம் படிங்க. பஞ்சாமிர்த வர்ணம் எங்க படிக்கப்படுதோ, எங்க கேட்கப்படுதோ அங்க முருகர் கண்டிப்பா வாசம் செய்வார். அந்த வீட்டுக்கு முருகரே வருவார். இதுதான் நித்தியமான உண்மை. அதனால முருகர் அவதரிச்ச நாளான வைகாசி விசாகத்தன்னைக்கு கட்டாயம் பஞ்சாமிர்த வண்ணம் பாடலை படிங்க. முருகரோட முழு அருளையும் பெறுங்க. இந்த மாதிரி முருக தகவல்களுக்கும் திருத்தல வரலாறுகளுக்கும் நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.